நீயா அதை சொல்றியா? இல்ல அது யாருன்னு நானே கண்டுபிடிக்கவா? இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுடலாமே. முடியாது. இந்த விஷயத்தை நான் அப்படியே விட மாட்டேன். இந்த விஷயத்துக்கு காரணமானவனை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லு கயல், யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லு. ப்ளீஸ், நான் சொல்றத இத பாரு கயல், நீ என் மேல வச்சிருக்க காதல் உண்மை, நீ என் மேல வச்சிருக்க அன்பு உண்மைன்னா, நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரை நேசிக்கிறது உண்மைன்னா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. இப்ப சொல்லு, இது ஏன் மேல சத்தியம்? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. இதுக்கு மேல என்ன கேட்க வைக்காத. இப்ப சொல்ல போறியா இல்லையா? கௌதம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது நாள் வரைக்கும் என்னால அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கெல்லாம் அவன் பழி தீர்க்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பழிய சுமத்தி என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சு எல்லார் முன்னாடியும் என்ன தப்பானவளை காட்டணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். என் சந்தேகம் இப்ப தெளிவாயிடுச்சு. அந்த பொறுக்கிய இதுக்கப்புறமும் விட்டு வச்சேன்னா நான் உன் புருஷன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. எழில், அது எழில், எழில், எழில் இல்லன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சொல்லுங்க. உன் மேல இப்படி ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன மாப்ள? என்ன கையில் மாப்ள? இருமா, நான் அப்புறம் சொல்றேன். எழில் சொல்ல வேண்டியதானே? ஏன் மறைக்கிற? எதுக்காக நீ அவனை காப்பாத்த நினைக்கிற? மாப்ள, என்னதான் நடந்துச்சு நீங்களாச்சும் சொல்லுங்களேன். மாமா, கையில் போக கூடாத இடத்துக்கு போனது, அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது, அவ மேல இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினது, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த டாக்டர் கௌதம் தான். எழில், என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, கையில பழி வாங்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனையில இவளை சிக்க வச்சிருக்கான் அந்த பொறுக்கி ராஸ்கல். கயல், ஏமா இத முதல்ல சொல்லாம என்கிட்ட மறைச்ச? அப்பவே சொல்லியிருந்தேன்னா அவனை நான் கொண்டு புதைச்சிருப்பேனே. பெரியப்பா, பெரியப்பா ப்ளீஸ், நீங்க இப்படி எல்லாம் கோவப்பட்டு தப்பான முடிவை எடுத்துட கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். அவன் தான் இப்படி கீழ்த்தரமான வேலையை பாக்குறானா, அதுக்கு நிக்கிற நாமளும் இறங்க கூடாது. அதுக்காக அவன் பண்ணதுக்கு அவனை சும்மா விட சொல்றியா? இந்த விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அவனை இன்னைக்கு ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்க வைக்கல நான் எழில் கிடையாது. எழில், எழில், எழில் நில்லு. எழில், எழில், நான் சொல்றது கேளு. போகாத, பிரச்சனை வேண்டாம். சொல்லிட்டு இருக்கேன்ல பெரியப்பா. மாப்பிளை தடுக்காதம்மா. இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ண அவனை சும்மா விட கூடாது. மாப்பிளையோட போயிட்டு என் கையோட அவனை கொல்றமா. வேண்டாம் மூர்த்தி, வேண்டாம். பெரியப்பா ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? எழிலே போக வேண்டாம் தடுக்கிற நீங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றது கேளுங்க. அவன் இவ்வளவு தூரம் பண்ணிருப்பான், சும்மா இருக்கணுமா? இல்ல இல்ல மூர்த்தி, மூர்த்தி நான் சொல்றது கேளு. நாம அவனை தண்டிக்கிறதை விட இப்ப நமக்கு மத்த பிரச்சனை எல்லாம் இருக்கு மூர்த்தி. தேவிக்கு வளகாப்பு நடத்தணும். இப்ப ஏதாவது போய் பிரச்சனை பண்ண இருக்கிற தலைவலி போதாதுன்னு இன்னும் பிரச்சனைல மாட்டிக்கணுமா? தயவு செஞ்சு யாரும் இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்கல்ல, இப்ப தேவிய பத்தி தான் நம்ம யோசிக்கணும். எந்த பிரச்சனையும் வேண்டாம். எழில் போய் கௌதம் ஏதாவது பண்றதுக்குள்ள நான் போய் கூட்டிட்டு வந்து. சரி, நானும் வரேன். வேண்டாம் இரு.
ஐயோ, தப்பிச்சிட்டா அந்த கயல். பல நாளா என் மனசுக்குள்ள தீய எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆறாத ரணத்துக்கு அந்த கயலை இன்னைக்கு பழி தீர்த்து மருந்து போட்டுக்கலாம் நினைச்சேன். ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு. டாக்டரா இருந்த ஊருக்கே மருந்து போட்டாலும் உங்க காயத்துக்கு மருந்து போட முடியலையே டாக்டர். ஏய், என்ன சொன்ன? எப்படி சொன்ன? அவளதான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு மட்டமான திட்டத்தை போடணும்? அவகிட்ட திரும்ப தோத்து போய் நிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா டாக்டர்? ஏய், அப்படிலாம் சொல்லாத. இன்னொரு வார்த்தை அப்படிலாம் சொல்லாத. நான் தோத்துட்டேனா? ஆமால, நான் தோத்துட்டேன்ல. ஏய், நான் தோத்துட்டேன். ஐயோ டாக்டர், ஏய்! என்ன பண்றீங்க டாக்டர்? ஏன் பைத்தியம் நான் தோத்துட்டேன். பண்றீங்க? டாக்டர், பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஏய், பைத்தியம் பிடிக்கலடி, வெறி பிடிச்சிருச்சு. அவளை பழி வாங்கி தீரணுண்டே எனக்குள்ள அவ்வளவு வெறி இருக்குடி. டாக்டர், அந்த கையல் இன்னைக்கு ப்ராஸ்டிடியூஷன் கேஸ்ல மாட்டணும். ஜெயிலுக்கு போய் அவ மானம் மரியாதை எல்லாமே கெட்டு போகணும். அந்த எழில் அவளை தப்பானவன்னு நினைச்சு அவளை விட்டுட்டு போகணும்னு பார்த்து இந்த பிளான போட்டேன். நான் நினைச்சது மட்டும் நடந்திருந்தா அந்த கையல ஊர் உலகமே காரி துப்பி இருக்கும். ஆனா கடைசியில அந்த கேட்டு பையன் தர்மலிங்கம் வந்து அவளை காப்பாத்தி என்னோட திட்டத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்போ அவ மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இல்லாமலா போயிடுவான்? ஏய், என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல டாக்டர். ஏய், இன்னைக்கு வேணா அவ தப்பிச்சிடலாம். நாளைக்கு அவ என்ன ஆவ போறான்னு மட்டும் பாரு. இதோட விட்டுருவன் மட்டும் அவன் நினைச்சிடக் கூடாது. அந்த கையல எழில் கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன். அவளை ஒண்ணு இல்லாம நான் ஆக்குறேன். அந்த கையல என்கிட்ட இருந்து காப்பாத்த எவன் இருக்கா நானும் பாக்குறேன். நான் இருக்கேன்டா. ஐயோ டாக்டர், ஏய், அவரை விடு. டாக்டர், எழில் விடு. ஏய், அவரை விடு. ஏய், மரியாதை இங்கிருந்து போயிடு, இல்ல என்ன பண்ணுவேனே தெரியாத. போ. ஏய்,